சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. மகாவுக்கு ஒரு கனவு வருது. விக்ரம் முத்தம் கொடுக்குற மாதிரி கனவு வருது. ஆனால் மகாவுக்கு அது விக்ரம் தான் அப்படின்னு தெரியாது. யாரோ ஒருத்தவங்க முத்தம் கொடுக்கறதா மகாவுக்கு தோணுது. யார் நமக்கு முத்தம் கொடுத்துருப்பாங்க? நமக்கே இந்த மாதிரி கனவெல்லாம் அடிக்கடிக்கு வருது. இதனால இருக்கும். ஒருவேளை நம்ம மனசில் புதைஞ்சு கிடக்கிற நம்மளோட பழைய நினைவுகள், ஆசைகள் எல்லாம் சேர்த்து தான் இந்த மாதிரி கனவெல்லாம் நமக்கு வருதா? ஒன்றுமே புரியலையே. அந்த உருவம் யாருன்னு தெரியலையே. அந்த கண், அந்த உதடு, அந்த முடி, இது எல்லாமே ஏற்கனவே நம்ம கூட பழகின ஒரு உருவம் மாதிரி தான் தெரியுது. பேசாமல் அந்த உருவத்தை நாம் வரைஞ்சி பார்ப்போம், அப்போ நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு அந்த உருவத்தை அப்படியே ஒன்று ஒன்றா வரைஞ்சிக்கிட்டே வராங்க. எல்லாம் வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா விக்ரமை வரைஞ்சி முடிச்சிருப்பாங்க. மகா விக்ரமை பார்த்துட்டு, என்ன இது, நாம் முருகனை வரைஞ்சிருக்கோம், நாம் கனவுல வந்த உருவத்தை வரையலான்னு பார்த்தா கடைசியில் முருகனை வரைஞ்சிருக்கோமே, என்ன இது ஒன்றுமே புரியல. ஒருவேளை நாம் டெய்லி அவரை பார்க்கறதுனால அவரை நாம் வரைஞ்சிருக்கோமா, இல்லை இவர் நாம் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவ போகிறாரா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பக்கத்துலேயே எதையோ எழுதுகிறாங்க. எழுதி முடிச்சுட்டு அப்படியே படித்து பார்க்குறாங்க. அது ஒரு கவிதையாக வருது. என்ன இது, நாம் எதுவும் நம்ம மனசில் நினச்சதை தான் எழுதணும், ஆனால் இது கவிதையாக வந்துடுச்சே. நாம் நல்லா வரைகிறோம், கவிதை நல்லா எழுதுகிறோம், அப்போது நாம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்லாம் மகா யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக நாம் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் புவனாவும் மகாவும் கோவிலுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவாவும் ஈஸ்வரனும் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டுருப்பாங்க. புவனாவை பார்த்தா ஈஸ்வரன், என்ன இது காலையில் எங்கே கிளம்பிட்டீங்கன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லைங்க, காவேரிக்கு கொஞ்சம் மனசு சரியில்லைன்னு சொன்னால் அதான் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு கேட்டால் அதான் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு காவேரி அப்படின்னு ரொம்ப பதட்டமாக ஈஸ்வரன் மகா கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு, காலையில் எந்திரிச்சதுலேருந்தே மனசு என்னவோ மாதிரி இருக்குது, கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு, அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவாவும் ஈஸ்வரனும், இந்த அண்ணனுங்க இருக்கிற வரைக்கும் நீ எதை நினச்சும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் சிவாவை கூட்டிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்புறேன், நீங்கள் 2 பேரும் முருகனை கூட்டிகிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விக்கி அம்மா கார் சாவியை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது புவனா மகா கிட்ட, காவேரி நீ போயிட்டு கார் சாவியை எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துரு, அவங்க வாஷ் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மகா கார் சாவி எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறாங்க. அப்போ விக்கியை பார்த்த உடனே, என்ன நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க, முருகன் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விக்கி இல்லை முருகன் இன்றைக்கி வரல, அவன் லீவு, அதனால் இன்றைக்கி காரை நான் தான் ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு மகா, ஏன் முருகனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விக்கி, அதெல்லாம் எனக்கு தெரியல, அவன் இன்றைக்கி லீவு அப்படின்னு சொல்கிறாங்க. முருகனுக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் நான் கொடுக்க மாட்டேன், உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு கேட்க, என்ன இது வம்பா போச்சு, அவன் என்னடானா எனக்கு லீவுன்னு சொல்லி கார் சாவியை வாங்கிட்டு வர சொல்கிறான், நீங்கள் என்னடானா அவன் வந்தால் தான் கார் சாவி கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, பெரிய வம்பா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மகா, என்ன சொன்னீங்க, லீவுன்னு சொல்லி வாங்கிட்டு வர சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விக்கி, ஆமாம் அவன் அந்த கார் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கான், நீங்கள் இப்போ கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகா ரொம்ப கோவமாக நேராக விக்ரம் கிட்டே போகிறாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு விக்ரம் இங்கே பாருங்கள், நீங்கள் என்னோட முதலாளி, நான் உங்ககிட்ட வேலை செய்கிறவன், என்னை ஒரு வேலைக்கார மாதிரி நடத்துங்க, இனிமேல் நமக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம், நான் ஒரு லிமிட்டில் இருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்கள், நீங்கள் விக்கியை எப்படி நடத்துகிறீங்க அதே மாதிரி என்னையும் நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மகா, சரி இனிமேல் நான் அப்படியே நடந்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக கார் கீயை விக்ரம் கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போது விக்ரம் யோசிக்கிறாரு, நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேனோ, காலையிலேயே அவங்கள நான் மூட் அவுட் பண்ணிட்டேனே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே விக்கி அங்கே வராங்க. இங்கே பாரு முருகா, ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத, நீ பண்ணது தான் கரெக்டு, இப்படியே மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈஸ்வரனும் சிவாவும் வெளியில் வராங்க. ஈஸ்வரன் விக்ரம் கிட்ட, அவங்க 2 பேரும் கோவிலுக்கு போகிறாங்க, அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது விக்கி என்ன இது, விதி உன்னை விடாது போல இருக்கே, நீ தர்மடி வாங்க விடாமல் பண்ணாது போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா புவனாவும் மகாவும் வெளியில் வராங்க. அப்போது விக்ரம் நின்றுட்டுருக்காங்க. விக்ரம் கிட்ட, இங்கே பாரு, உன் மனசை அலப்பாய் விடாத, இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, இல்லைனா நீ தர்மடி வாங்க வேண்டியது இருக்கும், மனசில் வச்சுக்கோ, அலப்பாய் விடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா புவனா என்ன ஐயா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாரா, சரி அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு உனக்கு வழி தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போது விக்ரம் தெரியுமா வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. காரில் போயிட்டுருக்கும் போதே புவனா விக்ரம் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. முருகா, நீ காலையில் சாப்பிட்டியா, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க அப்படின்னு கேட்க, அப்போது
விக்ரம் வந்துட்டு சாப்பிட்டம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே விக்ரம், ஆமாம், நம்ம சாமி கும்பிடுவோமா, நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அப்போது உடனே விக்ரம் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல், அதான் முருகன்னு பேர் வச்சிருக்கேனேம்மா, கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே புவனா, எதுக்கு கேட்டேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த டிரைவருங்கெல்லாம் வந்து எங்களை கோவிலை விட்டுட்டு வெளியவே நின்றுட்டுருப்பாங்க, அதான் நீ கோவிலுக்குள்ளே வருவியான்னு கேட்கறதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் வந்துட்டு, அதெல்லாம் நான் உங்கள் கூட கோவிலுக்குள்ளே வருவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே புவனா, சரி, அப்படியே நீ உங்கள் அப்பா மாதிரி உருவத்தில் கொஞ்சம் வேறு வேறையாக இருந்தாலும் அப்படியே உங்கள் அப்பா குணம் தான் உனக்கும், அவரும் இப்படி தான் ரொம்ப விசுவாசமாக இருப்பார், நான் உட்கார சொன்னால் உட்காருவார், நிற்க சொன்னால் நிற்பார், அப்படியே அவரை மாதிரி இருக்க நீயும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ வருஷம் எங்கள் கூட இருந்துட்டு அவர் ஒரு உண்மையை எங்ககிட்ட மறைச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதை சொன்ன உடனே மகாவும் விக்ரமும் ஷாக் ஆகுறாங்க. என்ன உண்மை அப்படின்னு கேட்க, அப்போ புவனா வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான்ற விஷயமே நீங்கள் வேலை கேட்டு வந்தப்போ தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும், இவ்வளோ நாளும் அதை பற்றி உங்கள் அப்பா என்கிட்ட சொல்லலை, அதுதான் ஒரு சின்ன வருத்தம். ஆமாம், நீ சென்னையில் இருந்தேன்னு சொன்னியே, சென்னையில் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விக்ரம், சென்னையில் நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது புவனா, படிச்சுட்டு இருந்தியா, என்ன படித்தா அப்படின்லாம் கேட்க, அதுக்கு விக்ரம், படித்தேன்னா ரொம்பலாம் படிக்கலம்மா, கொஞ்ச நாள் படித்தேன், அதுக்கப்புறமா வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலைக்கு போயிட்டா, என்ன வேலை செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விக்ரம், டிரைவர் வேலை தான்மா பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது புவனா, சரி, நீ படிச்சுன்னு சொன்னியே, இது வரைக்கும் படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விக்ரம் வந்துட்டு, பெருசாக ஒன்றும் இல்லைம்மா, காலேஜ் வரைக்கும் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது புவனா, காலேஜ் போனியா, அப்போது காலேஜில் என்ன படித்த அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விக்ரம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், எல்லாரும் படித்தது தான்மா நானும் படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புவனா வந்துட்டு, என்ன முருகா இது, என்ன படித்த, டிகிரி என்ன டிகிரி படித்த, பிகாம், பிஏ, பிஎஸ்சி, அப்படி ஏதாவது எந்த டிகிரி படித்த அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விக்ரம் அதுலேருந்து ஏதாவது ஒன்று சொல்லிடலான்னு, பிஎஸ்சி தாம்மா, பிஎஸ்சி தான் படித்தேன், ஆக்சுவலாக எனக்கு மறந்துடுச்சுமா, இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே புவனா, என்னப்பா இது முருகா, ஒரு சில பேர் வந்து படித்தது தான் மறப்பாங்க, ஆனால் நீ என்ன படித்தன்றதையும் மறந்துட்டியே, சரி என்ன காலேஜ்னாவது ஞாபகம் இருக்கா, இந்த காலேஜை சொல்லி பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கும் விக்ரம் முழிக்கிறாரு. அப்போது என்ன காலேஜ்னு தெரியலையா, அதுவும் மறந்துட்டியா, அப்போது நீ பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், இப்போ தான் உன்னை பற்றி நான் பெருமையாக சொன்னேன், உங்கள் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் கடைசியில் நீயும் பொய் சொல்கிற பார்த்தியா, நீ காலேஜுக்கே போகல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விக்ரம், இல்லைம்மா, நான் காலேஜுக்கெலாம் போனேன், எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, ஆனால் மறந்துடுச்சு, இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன காலேஜ்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு புவனா கேட்க, விக்ரம் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் மூச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மகா யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன இவர், நமக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்துடுச்சு, இவர் எதுக்காக சின்ன கேள்வி கூட இவ்வளோ வந்து அப்படியே குழம்புறாரே, என்னதான் இருக்கும், ஒருவேளை நம்மள மாதிரி இவருக்கும் மெமரி லாஸாக இருக்குமோ, இல்லை அம்னிஷியா மாதிரி எதனா ஒரு டிசீஸ் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. புவனா கேள்வி கேட்க கேட்க விக்ரமுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல், அம்மா, இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறப்போ கேள்வி மேலே கேள்வி கேட்டிங்கன்னா என்னால் சரியாக வந்து ட்ரைவ் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொன்ன உடனே புவனா, ஓஹோ, உனக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வேறு இருக்கா, சரி, நான் எதுவும் கேட்கல, நீ நேராக வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மகா ஒரு பக்கம், என்ன இவர் இப்படி குழம்புறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.